சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்கிறதுக்கே தான் நேரம் சரியா இருக்கும். இவங்க பண்ணியிருக்கிற ஊழலெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. இன்னைக்கு கடலூரில் திமுகவுக்கு எதிராக நாம் தமிழ் கட்சியும் சீமானும் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கலையாம். அனுமதி கொடுக்கலனாலும் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே காவல்துறை முன்னெச்சரிக்கை கிரமமாக நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு நிர்வாகிகள் எல்லாம் கைதாக இருக்கிறதுனால இன்னைக்கு போராட்டம் பண்ணலை, இன்னும் 20 நாளில் இது சட்ட ரீதியாக என்ன பண்ணணுமோ நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்க வச்சு அப்புறம் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாராம். சீமானு தனக்கு ஏதாவது பிரச்சனைனா தான் தெருவா ஓடுவார். சின்னத்தை தொலைச்சாரு, உடனே அவசர வழக்கு போட வச்சு ஹைகோர்ட்டுக்கு ஓடினாரு. இப்போ நிர்வாகிகள் எல்லாம் கைதாக இருக்கிறாங்க இல்லையா, உடனே அவசர வழக்கு போட்டு அவங்களெல்லாம் வெளியில் எடுத்து காப்பாற்றிடுவார். ஆனால் 14 வருஷமாக என்னோட வழக்கு சீமான் மேலே நான் கொடுத்த வழக்கு இன்னும் இருக்குதே, அதை ஏன் சீமான் ஹைகோர்ட்டுக்கு வரவே விடாமல் இப்போ போடுறாரு அவசர வழக்கு. அந்த மாதிரி உடனே அவசர வழக்கு போட்டு ஒரு 3 நாளைக்குள்ளே நான் ஜட்ஜுக்கிட்ட பேசுறதுக்கு சீமான் பண்ணி கொடுத்தாரு. அப்படின்னா 14 வருஷமாக சீமான் என்னையும் எங்கள் அக்காவையும் எப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் வாழவே விடாமல் இப்போ எங்களை எப்படி துன்பப்படுத்திட்டு இருக்கிறாருன்றது எல்லாத்தையும் நான் நீதிபதி கிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறேன். மீடியா கிட்ட என்ன கேட்குறேன் தெரியுமா, இந்த வீடியோவை சீமான் கொஞ்சம் பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் 2 வாரம் போனால் விஜயலட்சுமி யாரு அப்படின்னு கேட்பாரு. அவருக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி. அவர் தான் ரொம்ப நல்லவராமே, நாம் தமிழ் கட்சின்றது ரொம்ப சத்தியத்தின் பிள்ளைகளாமே. ஸோ எப்படி இதுக்கெல்லாம் அவசர வழக்கு போட்டு உடனே நியாயம் வாங்கி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அந்த வழக்கு கொஞ்சம் உடனடியாக பண்ணாங்க அப்படின்னா நான் நீதிபதி கிட்ட பேசணும்னு விருப்பப்படுறேன். ஸோ மீடியா என்ன தெரியுமா, கர்நாடகாவில் பிரஜ்வல் ரேவண்ணா என்ன பண்ணாங்க அப்படின்றலாம் விட்டுடுங்க, அதை கர்நாடகா பார்த்துக்குவாங்க. தமிழ்நாட்டில் பிரஜ்வல் ரேவண்ணா மாதிரியே 14 வருஷமாக என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கின்னு என்னை வாழவே விடாமல் உட்காந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர விடாமல் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா, அவரை என்னென்ன தமிழ்நாடு பார்க்கல அப்படின்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை சீமானும் நாம் தமிழ் கட்சியும் பார்க்கும்படி தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ண.